guys, I'm Nivetha. இந்த வீடியோவில் மேக்ஸில் செட்ஸில் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே ரிஃப்ளெக்ஸிவ், சிமெட்ரிக், ஆன்டிசிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் பேசிக்காகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் இன்னும் ஃபன்னியாக எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, ஓகேவா? பார்ட்டிக்கு போகும்போது என்ன பண்ணுவீங்க? அப்படி நல்லா நம்ம கண்ணாடிலாம் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக இருக்குமா அதெல்லாம் பார்ப்போம்ல. ஸோ நம்மள மாதிரியே கண்ணாடியில் இருக்கிறது இருப்பாங்க, கண்ணாடியில் இருக்கிறதும் நம்மள மாதிரியே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ரிஃப்ளெக்ஸிவ். ஓகே, நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் அப்படின்னா பாப் அலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் மீட் பண்ணுறாங்க. பாப் வந்து சொல்கிறான், அலைஸ் யூஆர் கூல் அப்படின்னு சொல்கிறான். உடனே அலைஸ் வந்து திரும்பி சொல்கிறா, ஹே பாப் யூஆர் கூல் டூ, நீயும் கூலாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். லைக் இவங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது இவங்களும் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்கல்ல, நீயும் கூலாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஆன்டிசிமெட்ரிக் அப்படின்னா என்னென்னா, பாப் வந்து சொல்கிறான் அலைஸ் கிட்ட, ஹே அலைஸ் யூஆர் கூல் அப்படின்னு சொல்கிறான். பட் அலைஸ் வந்து அப்படியே தலையாட்டிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் போயிடுறா. விச் மீன்ஸ் அந்த காம்ப்ளிமெண்ட்டை வந்து அவள் ரெசிப்ரோகேட்டே பண்ணலை, அவள் எதுவுமே அதுக்கு சொல்லவே இல்லை. ஸோ அதுதான் வந்து ஆன்டிசிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ ஒரு சைடில் இருந்து வந்து மட்டும் வரது காம்ப்ளிமெண்ட் வரதா ஆன்டிசிமெட்ரிக். இதை நீங்கள் வந்துட்டு மேத்தமெட்டிக்காக எப்படி வருதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ். பாப் கேரோல் அப்படின்னு வந்து 2 பேர் இருக்காங்க. பாப் போய் கேரோல் கிட்ட சொல்கிறான், என்ன அப்படின்னா, ஹே கேரோல், அலைஸ் வந்து நீ கூல்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாப் வந்து கேரோல் கிட்ட போய் என்ன சொல்கிறான்னா, அலைஸ் வந்து நீ கூல்னு நினைக்கிறா அப்படின்னு இன்னொரு பர்சனை கொண்டுட்டு வரான். உடனே அதுக்குள்ளே கேரோல் என்ன நினைக்கிறா, பாப் வந்து அலைஸை கூல்னு நினச்சா, அலைஸ் வந்து என்ன கூல்னு நினச்சா, அப்போ கண்டிப்பாக பாப் என்னையும் கூல்னு நினைப்பான்ல. புரியுதுங்களா? பாப் வந்து பேசிக்காகவே அலைஸை கூல்னு நினைக்கிற ஆள். அலைஸ் வந்து இவளை வந்துட்டு கூல்னு சொல்லியிருக்கா. அப்போ வந்துட்டு பாப் வந்து என்னையும் கூல்னு தான் நினைப்பான் அப்படின்றது தான், ஓகேவா? ஸோ A to B போது is equal to A to C, C to B அப்படி போகிறதா வந்துட்டு உங்களுக்கு ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. உங்களுக்கு புரியுதா? இந்த கான்செப்ட் வந்து பிடிச்சிருந்ததா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.